ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பிளானட் அப்படிங்கிற ஒரு க்ளீனிங் லிக்விட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாகவே இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஆன்லைனில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்தது. நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் ஹாப்பி பிளானட் வெப்சைட்டில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த க்ளீனிங் லிக்விட் பார்த்திங்கன்னா பாத்ரூம் டைல்ஸு, பைப்பில் இருக்கிற கரை, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸில் இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய ரிவ்யூ போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நானும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா ஸ்ப்ரே எல்லாம் எப்படி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ கிளிப்பில் போட்டிருக்கீங்களேன்னு பார்த்துட்டு சிரிக்காதீங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறேன். நான் ஸ்ப்ரே பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு ஸ்ப்ரே ஆகலை. ஸோ ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தேன் அதில் எப்படி ஓப்பன் லாக் பண்ணுறதுன்னு இருக்கிறத பார்த்தேன். ஸோ தெரியாதவங்க வந்துட்டு தெரிஞ்சுப்பீங்களே, அதுக்காக தான் இதை வந்து ஒரு வீடியோ கிளிப்பாக நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர். ஸோ இதில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் திட்டெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா வீடியோவில் பார்க்கும்போது தெரியாது. பட் ரியலாக அங்கே பார்க்கும்போது வெள்ளை கலரில் அந்த உப்பு படிஞ்சு அதெல்லாம் வந்துட்டு திட்டு திட்டாக இருக்கும். ஸோ அவங்க போட்டிருக்க ரூல்ஸ் படி வந்துட்டு நம்ம 1 மினிட் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சிடணும். தேய்ச்சப்புறம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காஞ்ச துணியை வச்சு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே இந்த லிக்விட் வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா, ஒரு டைல்ஸில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விடும் யூஸ் பண்ணிவிட்டு, இன்னொரு டைல்ஸில் வந்துட்டு இந்த ஹாப்பி பிளானட் லிக்விட் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து டல் அடிக்கும். நம்ம இந்த லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கப்போ நல்லா வந்துட்டு அந்த பளிச்சுன்னு இருக்கும். புது டைல்ஸு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பிளாஸ்டிக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது வந்துட்டு நான் பாத்திரம் கழுவி வைக்கிற டப்போட கீழே உள்ளது. அதில் வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளை கலரில் அழுக்கு படிஞ்சிருக்கு. ஸோ இதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம். பிளாஸ்டிக்லேயோ இல்லை பைப்லேயோ எங்கேயாவது அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அதை ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு ப்ரஷ்ஷை வச்சு எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப இந்த பிளாஸ்டிக் பைப்லலாம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். தண்ணியில் வாஷ் பண்ணுறப்போ எல்லாமே க்ளீனான மாதிரியே தெரியும். ஆனால் நல்லா ஒரு காஞ்ச துணியை வச்சு தொடச்சி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே போயிருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் தாங்க கொடுத்துருக்கு. ஹாப்பி பிளானட் வந்துட்டு பாத்ரூம் டைல்ஸுக்கு, பிளாஸ்டிக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஹாப்பி பிளானட் பார்த்திங்கன்னா மீஷோவில், அமேசான்லலாம் இருக்குது. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.